இப்போ இங்க பாத்தீங்கன்னா, என்ன இது? இது 9S சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலா 9E மாரியே இருக்கே. ஆக்சுவலா காருடைய முகப்பு இருக்குல்ல, முழுக்க முழுக்க 9E மாரி தான். ஆனா வித்தியாசம் எங்க வரும் அப்படின்னு நான் பாக்குறோம்னு வச்சுங்களேன், அதோட பின்புறத்துல தான் வரும். வாங்க அதையும் பார்த்துடலாம். நீங்க பின்னாடி வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைல்லே நீங்க ப்ரொனவுன்ஸ்டா ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். 9Eல ஒரு கூப்பே ஸ்டைல்ல தான் ஆக்சுவலா வந்து இந்த பின்புறத்துல இந்த கூரை என்பது சரியும். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா வருதுன்னு பாக்குறீங்க. அது மட்டும் கிடையாது. எதனால இந்த 3வது வரிசை பயணி இருக்கார்ல, இந்த பயணிக்கு ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் கிடைக்குது. இது குவார்டர்ல ஆஃப்னே சொல்லலாம். XCV 9E விடவும் இந்த XCV 9S உடைய பின்புற வடிவம் தோற்றம் எப்படி இருக்கு, இது ஒவ்வொருத்தருடைய ரசனைக்கு உட்பட்டது. என்னுடைய ரசனையில இது வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கிறதா எனக்கு படுது. 9E இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதிய அடிஷனல். அதே போலவே இங்க இருக்கக்கூடிய அந்த டெயில் லேம்ப்ஸ் இருக்குல்ல, இதோட வடிவம் வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா டெயில் முழுக்கவே வந்து மாறுதுன்றதுனால இந்த டெயில் கேட்டு மாறுது. இந்த டெயில் கேட்டோட இருக்கக்கூடிய இந்த டெயில் லைட்ஸும் மாறி இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால இது எந்த அளவுக்கு வந்து என்னுடைய பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறோம். 3 வரிசைகள் சீட்டுமே இப்போ இப்படி அப்ரைட்டா இருந்ததுன்னு வச்சுங்க, இல்ல ஒரு பொட்டியும் ஒரு பையன் தான் வைக்க முடியும். இல்ல எனக்கு அதிகமான பொருட்களை வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்கள்ல இந்த அளவுக்கு சுலபமா வந்து நம்ம மடக்கி விட்டுற முடியும். மடக்கிட்டோம்னா நமக்கு வந்து 500 லிட்டருக்கு மேல நமக்கு இங்க ஸ்பேஸ் கிடைக்குது. தாராளமாக பொருட்களை வைத்துக் கொள்ள முடியும். இல்ல எனக்கு இதுவும் பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், நாம இந்த 2வது வரிசை சீட்டு இருக்கு இல்லையா, இதை 60-40 முறையில நாம அதையும் நாம மடக்க முடியும். இந்த XCV 9S, ஸோ இதுக்கான கீ கிடைச்சிருச்சு. இது வந்து SUV 700 மாதிரி இருக்கா, இல்ல XCV 9E மாதிரி இருக்கா, இல்ல ரெண்டு விதமாவும் இல்லாம புது விதமா இருக்கா பார்க்கலாமே. இது வந்து பேக் 3 அண்ட் அபவ் அப்படின்றாங்க. அதாவது இருக்கிறதுலே விலை உயர்ந்த வேரியன்ட் இதுதான். இதுல இருக்கக்கூடிய பேட்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து 79 கிலோவாட் பேட்டரி. இதுல 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கார் வந்து எப்படி செயல்படுதுன்னு பாக்குறோம். 10% 20% ஆக்சிலரேட்டர் நம்ம வந்து பிரஸ் பண்ணாலே இது வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வேகமா போறதை நம்ம பாக்குறோம். இப்போ இங்க இதுல சஸ்பென்ஷன் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ரோட்ல கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று இருக்கு. பார்க்கலாம் இது எப்படி போகுது கடக்குதுன்ட்டு. ஸோ தட்டுப்படலை, அதே சமயத்துல எந்த விதமான அதிர்வுகளையும் உள்ளார கடத்தலை. இவ்வளவு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருந்தாலும் எதுவும் தட்டுப்படாம இருக்க காரணம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். தாராளமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள வண்டி இது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அதிர்வுகளையும் இது கடத்தலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான். XCV 9Eல நம்ம என்னுடைய சஸ்பென்ஷன் பத்திலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதே சஸ்பென்ஷன் தான் இங்கேயும் இருக்கு. அதாவது ஐலிங் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் என்னுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் என்பது. பின்பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 5 லிங்க் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்கு. இது இல்லாம கூடுதலா இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு இன்டெலிஜென்ட் டேம்ப்னஸ், அதாவது சஸ்பென்ஷன் இங்க இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்க நம்ம ஒரு பள்ளத்துல விழுந்துட்டோம் இல்ல விழப்போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போய்கொண்டு இருக்கக்கூடிய வேகம் இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, இந்த பள்ளத்தினுடைய கணக்கையும் எடுத்துக்கிட்டு, இந்த அதிர்வுகள் அத்தனையுமே வந்து நம்ம சீட்டுக்கு வராம கட்டுப்படுத்துது. அதாவது இது வந்து ஒரு ஃபிகரேட்டிவா நம்ம இதை விளக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளத்துல விழும்போது இந்த டயர் இருக்குல்ல, அது எவ்வளவு வேணாலும் மேல போகலாம் கீழே வரலாம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம சீட்டு இருக்குல்ல, அது மேலேயோ கீழேயோ போகாது. அது ஸ்டடியா இருக்க வேண்டிய இடத்துலயே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இதனுடைய ஒரு தாத்பரியம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் என்பது எப்படி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சஸ்பென்ஷன் இங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு இன்ஹரண்டான ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ 9E தயாரிக்கப்படுகின்ற BS6 தயாரிக்கப்படுகின்ற அதே இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் தான் இதுவும் வந்து தயாரிக்கப்படுது. பொதுவாகவே இந்த பாடி இருக்குல்ல, இதனுடைய கூடு, இதனுடைய ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய காரணம் அதுதான். அதனாலதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திராவுடைய வாகனங்கள்லாம் ரொம்ப சுலபமா வந்து உறுதிக்கும், ரகடா இருந்தாலும் அதே சமயத்துல உறுதியாகவும் இருக்கு, பாதுகாப்பாகவும் இருக்கு. அதனாலதான் இந்த குளோபல் என்கேப் முதற்கொண்டு பாரத் என்கேப் வரை தொடர்ந்து பாதுகாப்புக்கு 5 நட்சத்திரம் வாங்கியிருக்கு. ஸோ 5 நட்சத்திரத்தை பத்தி பேசுறதுனால நம்ம இந்த ஸ்டேரிங்ல இருக்கக்கூடிய இந்த அடாஸ் இருக்கு இல்லையா, இந்த அடாஸ் எப்படி செயல்படுதுன்றதை பாக்குறோம். இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம தப்பு செய்ய விடவே மாட்டேன்றது. ஸோ ரொம்ப கரெக்டா இந்த லேன் இருக்கா, இந்த லேனுக்குள்ளேயே நம்மளை வச்சிருக்கு. ஸோ இன்னும் இது பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்குது. நமக்கு ரேஞ்சு தான் முக்கியம். ஒரு தடவை சார்ஜ் பண்ணா போதும், நம்ம வந்து 500 கிலோமீட்டருக்கு மேல போகணும். அதாவது 500 கிலோமீட்டர்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிராக்டிக்கலானது. இப்போ அராய் மைலேஜ் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டோம்னா இவங்க வந்து 557 இல்ல 600 கூட சொல்லுவாங்க, அது வேற. ஆனா ஒர்க்கிங் மைலேஜ் வந்து நமக்கு வந்து எந்த காரா இருந்தாலுமே 500 அல்ல 500 பிளஸ் தான் கொடுக்கும். இந்த கார்ல வந்து நிறைய டிரைவிங் மோட்ஸ் இருக்கு.
நம்ம இப்போ டிஃபால்ட்ன்ற மோட்ல வச்சு தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு ரேஞ்சு தாங்க முக்கியம் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், there's a ரேஞ்ச் மோட்னு இன்னொரு மோடு இருக்கு. ஸோ அது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ ரேஞ்சுன்னா வந்து எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். இந்த பவர் போதலையே அப்படின்னு நம்ம நினைக்க முடியல. ஸோ நம்ம இத்தனைக்கும் வந்து ரொம்ப நல்ல ஒரு வெட்ட வெளியான ஒரு ஃப்ரீயான ஒரு ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு போதுமான பவர் இங்கேயே கிடைக்குது, இந்த ரேஞ்சிலேயே கிடைக்குது நமக்கு. ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப குறைவான பவர் கிடைக்கக்கூடிய ஒரு டிரைவிங் மோட்னா இதுவாக தான் இருக்கும். பட் இங்கேயே நமக்கு தேவையான பவர் சத்தனையுமே கிடைச்சிடுது. நம்ம இதுல வந்து ஆக்சுவலா ரேஸ்னு ஒரு மோடு இருக்கு. இந்த ரேஸ்ன்ற மோடை வச்ச பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது ஏறக்குறைய வந்து அப்படியே மேல டேக் ஆஃப் ஆகிற மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய டிரைவிங் ப்ரெஷர் இது. ஸோ இதுவும் எனக்கு போதாது, எனக்கு இன்னமும் அதிகமாக வேணும்னு கேட்டா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல்ல பூஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பூஸ்ட் நம்ம போட்டோம்னு வச்சுங்க, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி தான். ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 90ல இருக்கக்கூடிய அதே விஷயம் தான் இதுவும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 5 லெவல் இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரீஜெனரேட்டிவ் மோடு இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா நம்ம வந்து வேணாட்டி நம்ம டோட்டலாவே அதை கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்டையர் பவர் நமக்கு கிடைக்கும். இதுவே லெவல் 3 லெவல் 4லாம் வச்சோன்னு வச்சுங்க, நம்ம எந்த அளவுக்கு பிரேக் அப்ளை பண்றோமோ, பிரேக் அப்ளை பண்ண கூட கிடையாது, எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் வந்து நம்ம வந்து காலை எடுக்கிறோமோ அப்பப்பெல்லாம் வந்து பவர் ஜென்ரேட் ஆகி பேட்டரியில போய் சேவ் ஆகும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை பாதிக்க தான் செய்யுது. இந்த வண்டியில இன்னொரு விஷயமும் இருக்கு. இதெல்லாம் 90ல இருக்கக்கூடிய விஷயம் தான், ஒன் பெடல் டிரைவ். ஸோ இந்த ஒன் பெடல் டிரைவ்ல பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்தாலே போதும். ஸோ தானாவே வண்டி பிரேக் பிடிக்கிற மாதிரி நின்றுடுது. அதுவும் ஜனசந்தடியான சாலைகள்ல போகும்போது இப்படிப்பட்ட வசதி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேருதவியா இருக்கும். SCV 9E ஓட்டுவதற்கும் SCV 9S ஓட்டுவதற்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. மற்றபடி இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த விலை அதிகம் கொண்ட பேக் 3 and above இது. ஸோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெட்அப் டிஸ்பிளே தான். இந்த ஹெட்அப் டிஸ்பிளே வந்து ரொம்ப தெளிவா தெரியுது, வண்ணமயமாகவும் இருக்கு, அதே சமயத்துல பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. சாலையில இருந்து கண்களை எடுக்க முடியாமலேயே வந்து இந்த காரை ஓட்டுவதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இதுல வந்து டியூயல் ஜோன் ஏசி இருக்கு. இந்த டியூயல் ஜோன் ஏசி இருக்கிறதுனால கார்ல உட்காந்து இருக்க 2 பேருமே யாருக்கு என்ன ஏசி அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த காரினுடைய முன்வரிசை சீட்டுகள் எப்படி இருக்கு அதான் பாக்குறோம். உட்கார்ந்த உடனே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த 3 திரைகள் எல்லாமே வந்து 12.3 இன்ச் கொண்ட திரைகள். இது இங்கதான் மாயா இருக்கு. ஸோ இந்த மாயா பல வண்ண ஜாலங்களை காட்டக்கூடியது. இங்க ஆக்சுவலா பின் சீட்ல, அதாவது 2வது வரிசை சீட் இருக்குல்ல, அவங்க வந்து பிரிங் யுவர் ஓன் டிவைஸ்ன்றாங்க. ஸோ அவங்க ஒரு லேப்டாப்பையோ இல்ல அவங்க வந்து ஒரு வாட் எவர் டேப் கொண்டு வந்தாங்கன்னா இந்த திரையில இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அங்க மிரர் பண்ண முடியும். ஸோ கார்ல வந்து சவுண்டை கூட்டணுமா குறைக்கணுமா இல்ல எந்த டிவி பார்க்கணும், ஸோ இது எல்லாமே வந்து பின் சீட்ல இருக்கவங்க அவங்களோட டேப்ல இருந்தே பண்ண முடியும். இல்ல ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ துவங்கி இந்த ஓவர் ஹெட் டிஸ்பிளே இருந்து பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். காரினுடைய சீட்டா இருந்தாலும் சரி, இதனுடைய லே அவுட்டா இருந்தாலும் சரி, இதனுடைய வண்ணங்களா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டரா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து 90ல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கோ டிரைவர் சீட்டுக்கும் இந்த இடத்துல வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. இவருக்கு மட்டும் இல்ல, 2வது வரிசை பயணிகளுக்கும் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கு. இதை ரெக்ளைன் பண்ணிக்கலாம், 6 விதமா இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ பவர்டு கோ டிரைவர் சீட் இது. ஸோ இதுவும் இந்த வண்டியினுடைய மிகப்பெரிய ஒரு பலம். எனக்கு XCV 9E வேணாம், 9S தான் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 2வது வரிசை சீட்டுகள் தான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த 2வது வரிசை சீட்டுகள் இருக்குல்ல, எப்போதும் போல ரொம்ப தாராளமா இருக்கு. இது ஆக்சுவலா ரெக்ளைன் பண்ண முடியும். ரெக்ளைன் பண்ணது மட்டும் கிடையாது, இந்த சீட்டை முன்னோக்கியோ இல்ல பின்னோக்கியோ நாம நகர்த்தி கொள்ள முடியும். இது வந்து ஸ்லைடிங் சீட்ஸ். இது 3 பயணிகள் தாராளமா உட்கார முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஃபிளாட் ஃப்ளோர் இது. ஸோ அதனால இது 3வதாக இடையில ஒரு பயணி உட்கார்ந்தா கூட அவருக்கு எந்த விதமான ஒரு வசதி குறைவும் இருக்காது. ஒரு வேலை நீங்க ஒரு பயணி இல்லைன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்கு, 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த முன்வரிசை பயணிகளுக்கு தான் முதல்ல எல்லாம் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கும். இப்போ இங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. அனைத்துக்கும் மேலாக 2வது ரோ இருக்கு இல்லையா, இது ஆஃபீஸ் ஆன் வீல்ஸ்ன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஒரு பேட் இருக்கு. இந்த பேட்லயே நம்ம என்னன்னா நம்மளுடைய லேப்டாப் வச்சு நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம லேப்டாப்பை சார்ஜும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடிங் லைட்டும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சன் பிளைண்டும் இருக்கிறது நாம பார்க்க முடியுது. இது மட்டும் பத்தாது, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இருக்காரு இல்லையா, இந்த பக்கத்துல இருக்கவர் வந்து இந்த சீட்டை வந்து யாரும் இல்லைன்னு வச்சுங்க, டிரைவர் தான் கார் ஓட்டார், இந்த சீட்ல உட்காந்து பயணிக்கிறாருன்னா பாஸ் மோட் ஒன்று இருக்கு. முன்னோக்கியோ பின்னோக்கியோ இந்த சீட்டை வந்து நம்ம நகர்த்திக்க முடியும். ஸோ இந்த 3வது வரிசை சீட் இருக்குல்ல, இது வந்து எந்த அளவுக்கு சுலபமா இருக்குன்னு பார்க்கலாம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் எப்பன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இங்க இப்படி உட்காந்துருக்கோம், ஆக்சுவலா வந்து கால் வைக்க இடம் பத்தல.
இப்போ முன்னாடி உட்காந்துருக்க என்ன கேட்கலான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சீட்டை நீ முன்னோக்கி நீ நகர்த்திக்கோ அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவர் நகர்த்திப்பாரு. நகர்த்தினா நமக்கு இன்னும் கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ அதான் இதுல கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது 7 மாதங்கள்ல இந்த எலக்ட்ரிக் கார்ஸ், அதாவது BS6ம் XUV9யும் 30,000 கார்கள் வித்திருக்கு. ஸோ அதே வேகத்தை இந்த கார் வந்து கோப்ப பண்ணுமா அப்படின்னா, அதுக்கான சமிக்கைகள் பல இடங்கள்ல எஸ்ன்னு இங்க 9S இருக்குல்ல, அது மாதிரி பல எஸ் வருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலை தான் என்னுடைய முக்கியமான வந்து ஒரு USP-யா இருக்கு. என்னுடைய ஆரம்ப விலையே வந்து 20 லட்சம் தான். இன்னும் 20 லட்சத்துக்கு சில ஆயிரங்கள் குறைவு தான். சரி, அப்படின்னா ஹை எண்ட் என்ன, பேக் 3 அண்ட் அபவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதோட விலையை பாத்தீங்கன்னா 30 லட்சம். 30 லட்சத்துக்கு ஒரு 50,000 கம்மி. ஸோ ஒரு 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் மட்டும் என்னுடைய பிரைஸ் பேண்ட், அந்த விண்டோ அவ்வளவு பெருசா இருக்கு. 9ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 பேட்டரி ஆப்ஷன் தான். ஆனா இதுல மொத்தம் 3 பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 59 இருக்கு, 79 இருக்கு, இடையில 70 இருக்கு. ஸோ எனக்கு BS6 வேண்டியதில்லை, எனக்கு வந்து XUV9யும் தேவையில்லை. எனக்கு வந்து இடைப்பட்ட இடத்துல ஒரு பட்ஜெட் இருந்தா போதும்னா இதை வாங்குவாங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த கூப்பே SUV எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லுக்கே வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் இது வந்து சரி பண்ணுது. அது சரி பண்ணதுனால 2வது மற்றும் 3வது வரிசை சீட்டுகள் இருக்கு இல்லையா, அதுல ஹெட்ரூம் நல்லாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த காரினுடைய அட்வான்டேஜ். மற்றபடி 9க்கு என்னென்னலாம் பலங்கள் இருந்ததோ அந்த பலங்கள் அத்தனையுமே இந்த கார்ல அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சைஃபை அப்படின்னா அதற்கு ஏற்ப இதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த அத்தனை பலங்கள் இதுக்கு இருப்பதனால நிச்சயமா இந்த காருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.